அம்மாக்கள், பையன், பாட்டி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கலவரம் நடக்கும். முக்கியமாக அம்மாக்களுக்கும் பையன்களுக்கும். பையன் என்னமோ டைலாகை மாற்ற மாட்டான், பட் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க அவன் எதுக்கு வந்திருக்கான்னு. இப்படி தான் பாருங்கள், 5 வயசில் ஒரு பையன், அம்மா ஐ லவ் யூ, ஐ லவ் யூ டூ குட்டி சொல்லலாம். அதே 15 வயசு, அம்மா ஐ லவ் யூ, என்கிட்ட காசு இல்லை என்னை கேட்காது. அதே பையனுக்கு 25 வயசு, அம்மா ஐ லவ் யூ. அந்த பொண்ணு தானே, பொண்ணெல்லாம் குடும்பத்துக்கு செட் ஆகாது, வேணாம். பையனுக்கு 35 வயசு, பையன் வேணாம், அம்மா ஐ லவ் யூம்மா. அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு தான் குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொன்னனே, கேட்டியா? பையன் 80 வயசில் அம்மாவை பார்க்க வரான். அம்மாவை, அம்மா ஐ லவ் யூம்மா. எதுலேயும் நான் கையெழுத்து போட மாட்டேன், உங்கள் அப்பா சொல்லிட்டு போயிருக்கார். பையன் டைலாக் மாற்றினானா? கிடையாது. பட் எந்த நேரத்துக்கு பையன் என்ன பண்ணுவான்னு அம்மாவுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் என் பையனுக்கும் எனக்கும் ஒரு காமெடி நடக்கும். மோஸ்ட்லி நடக்கும், இது ரொம்ப ரொம்ப கிட்டக்க நடக்கும். அதாவது அவன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சினிமாவுக்கு தான் போவான். அதுவும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் வச்சுருக்கான். ஃப்ரைடே ஆனால் அவருக்கு இந்த மாதிரி எதனா புதுப்படம் வந்ததுன்னா பார்க்கணும். ஏன்னா சாட்டர்டே சண்டே லீவு. என்ன பண்ணுவான், முதல்ல பர்மிஷன் கேட்க மாட்டான். ஏன்னா கேட்டால் நான் தரமாட்டேன், நைட் ஷோலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னு எதனா சொல்லுவேன். அதனால் என்ன பண்ணுவான், வேலை முடிஞ்சிருச்சு, ஒன்று வேலை இருக்குன்னு ஃபஸ்ட்டெல்லாம் போய் சொன்னான். எப்படின்னா ஃபோன் அடிப்பான். ஃபோன் அடித்து, அம்மா எனக்கு இன்றைக்கி நைட் டியூட்டி இருக்குது, அதனால் நான் பண்ணிட்டு வரேம்மா. இது எனக்கு மாடுலேஷன் எனக்கு தெரியும். அவன் ஃபோன் பண்ணும்போதே, அம்மா என்ன பண்ணுறீங்க, ஏதாவது வேணுமா, ஃபிஷ் வாங்கிட்டு வரவா அப்படி இப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க, பையன் வேலை பண்ண போல, பையன் சினிமா பார்க்க போகிறான். எனக்கு தெரிஞ்சிடும். அதாவது நம்மளுக்கு ஏதாவது வேணுமா, உங்களுக்கு எதனா வேணுமா, வாங்கிட்டு வரோமா, அவர் என்ன காக்கா பிடிக்கிறார் பையன். அதே இவர் வேலைக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வார்த்தை சொல்லுவான், அம்மா சாப்பாடு எதனா செஞ்சிட்டியா, இன்றைக்கி டியூட்டி இருக்குமா, அதனால் நான் பார்த்துக்கிறேன், நீ எனக்கு எதுவும் செஞ்சிடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த டைலாக்லேயே நான் கண்டுபிடிப்பேன். அதுவும் சிலதெல்லாம் மாற்றுவான், அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, சிலதெல்லாம் மாற்றுவான். மாற்றினா கண்டுபிடிச்சிருவேன் நான்.